Hi everyone, நான் அக்ஷரா. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் வந்து இந்த சிம்பிளா ஈஸியா இருக்க மேக்கப் லுக் தான் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். So let's get started. First நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் அண்ட் நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். ஸ்கின்ல போட்டோன்னே அப்படி நல்லா அப்சர்வ் ஆகிடும். மாய்ஸ்சரைசரோட நான் ப்ரைமரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நல்ல ஒரு க்ளோ பேஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அந்த ப்ரைமரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ளோவும் கொடுக்கும். அதோட வந்து நம்மளுக்கு என்ன வழியிற மாதிரி ஃபீலும் இருக்காது. ஏன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். இப்போ என்னோடய ஸ்கின் வந்து ரெடியாக இருக்குது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபவுண்டேஷனுக்கு இந்த லோரியல் பாரிஸோட டூ மச் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து கோல்டன் பேஜ். இந்த ஃபவுண்டேஷனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஷேட் ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபவுண்டேஷனில். உங்களுக்கு அந்த நேச்சுரல் க்ளோ மாதிரி கிடைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அதோட ஃபினிஷ் வந்து நல்லா டூயி ஃபினிஷாக நல்லா நேச்சுரல் ஃபினிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பிரைட்னிங் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் ஸ்டிக், நான் கன்சீலராக வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சுகரோட கன்சீலர் ஸ்டிக். நான் வந்து 20 ஷேடில் இருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ ஃபினிஷ் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து பிரைட்னிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ இல்லைனா நீங்கள் பிரைட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஹெவி பேஸ் மேக்கப் பண்ணுறதா காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுப்போம்ல சாரி கட்டிட்டு. ஸோ அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது மாதிரி பேஸ் மேக்கப் வேணுன்னா பிபி க்ரீம் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ் மேக்கப் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து லாக்மியோட சன் எக்ஸ்போர்ட் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நல்லா ஃபைனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் அந்த பவுடர் ஃபினிஷ் இருக்காது. நான் யூஸ்வலாக ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் காம்பேக்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். ஸோ தட் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் மேக்கப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஸ் மேக்கப் வந்து நல்லா ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், அதுக்கப்புறம் காம்பேக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நான் வந்து டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த சுகரோட மினி ப்ரான்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீம் கான்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஹாஷாக இருக்கும். ப்ரான்ஸர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்ல நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அதோட நம்மளோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சரும் நல்லா தெரியும். நான் வந்து இன்னும் நோஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக சைட்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக நான் வந்து சுகரோட இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளஷ்லாம் எப்போவுமே ப்ரஷ்ஷில் வந்து கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ப்ளஷ் வந்து ஃபேஸ்க்கு நல்ல ஒரு கலர் கொண்டு வரும். நல்லா ஃப்ரெஷ்ஷான லுக் கிடைக்கும் அது போடும்போது. அண்ட் இந்த செகண்ட் ஷேட் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டிங் வந்து சீக் போன்ஸில் பண்ணுவாங்க, நோஸோட பிரிட்ஜில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஹெட்லேயும் பண்ணுவாங்க, சின்லேயும் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க, ஹைலைட்டர் பற்றி உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட்டு சீக் போன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மீதி எந்த இடத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஸ்டெப் பேசிக்காக வந்து ஃபேஸ்க்கு ஷைன் கொடுக்கறதுக்காக தான். அண்ட் நம்ம அப்ளை பண்ண மூணுமே நல்லா சேர்த்து நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலெட்டில் இந்த பிளாக் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். என்னோட ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஐ மேக்கப்புக்கு பேஸ் கிடைக்கிறதுக்காக நான் வந்து கன்சீலர், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சுகர் கன்சீலர் யூஸ் பண்ணோம்ல, அதே நான் வந்து என்னோட ஐலிட்ஸ்லையும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு காம்பேக்டோட வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஷேட் எடுத்து என் க்ரீஸ் ஏரியாவில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட்டாக நியூட்ரல் ஷேடு இல்லைனா வந்து இந்த பிங்க் சம்மந்தப்பட்டமான ஷேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கண்ணோட அவுட்டர் எட்ஜில் நான் வந்து இந்த பிளாக் ஷேடு வந்து அப்ளை பண்ணுறேன். கம்மியாக ஐ ஷேடோ எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஷேட் வந்து உங்கள் அவுட்ஃபிட் என்ன கலர் இருக்கோ அதே எடுத்துக்கோங்க. ரெண்டு ஷேடுமே நல்லா ஈவனாக பிளெண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லைன் பண்ணுறதுக்கு காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெப்ளினோட இந்த ஸ்டூடியோ காஜல் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுறேன். பென்சில் பின்னாடியே ஸ்மஜர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வந்து காஜல் அப்ளை பண்ணுவோம்ல அது மாதிரி நான் வாட்டர் லைன்லேயும் அதுக்கப்புறம் டைட் லைனும் பண்ணுறேன் காஜல் வச்சு. அண்ட் மஸ்காராக்கு நான் மெப்ளினோட க்ளோசல் காஜல் எடுத்து நல்லா வந்து லேஷஸை கோட் பண்ணியிருக்கேன். உங்கள் லேஷஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபால்ஸ் ஐ லேஷஸ் கூட வைக்கலாம். அதெல்லாம் வேணான்னா ஜஸ்ட் இது மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஐ மேக்கப், பேஸ் மேக்கப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு இந்த சுகர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து 10. இதுதான் என்னோடய கம்ப்ளீட் மேக்கப் லுக்.
அண்ட் அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இந்த வீடியோவை நான் இன்றைக்கே எடிட் பண்ணி தமிழ் நியூ இயர் அன்றைக்கே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேப்லையோ இல்லைனா மொபைல்லையோ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.